ஹரி ஓம். ஓம் நம சிவாய். அன்பான மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அடியேன் உங்கள் ரவி, யோகரத்னா. இன்று ஒரு அற்புதமான ஒரு காணொளிக்குள்ள நம்ம போவோம். இன்று பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, சரிங்களா? 5ஆம் தேதி. இப்போ காலையில 3:30 மணி ஆகுது, விடிகாலையில. இன்னும் இப்ப எல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. விடிகாலைல இப்ப 3:30 மணி ஆகுது. நான் உங்களுக்காக வந்து ஒரு அற்புதமான ஒரு காணொளியை வந்து வாசிக்க உள்ளேன். இப்ப பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி இரவு ஒரு பழைய பேப்பர் கடை அதுக்கு போயிருக்கேன். அது கடை பேர் வந்து செல்வம் வேஸ்ட் பேப்பர் மார்ட்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணில இருக்கு. அதை பத்தியும் வந்து ஒரு காணொலி போட்டிருக்கேன். பழைய புத்தகங்கள்லாம் வாங்கணும்னா நீங்க அங்க போய் வாங்கலாம். இப்போ அந்த கடையில போனீங்களா, அங்க போயிட்டு நான் வந்து சில மூலிகை புத்தகம் இல்ல யோகா புத்தகம் ஏதா இருக்கா அப்படி தேடி அப்படியே பார்த்துட்டு அந்த ஐயா கூட பேசிட்டு ஐயா ஒரு பேட்டி எடுத்துட்டு, தாமஸ் அவர் பேரு, பேட்டி எடுத்துட்டு அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஐயா வந்து எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்தாரு. அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா, முன்னெல்லாம் இப்பெல்லாம் வந்து புத்தகம் வாசிக்கிறதே போயிடுச்சு. நிறைய பேர் வந்து வெறும் டிஜிட்டல், வெறும் யூடியூப்ல, அது ஃபேஸ்புக்ல, அது இதுல கூகுள்ல அப்படிதான் பார்த்து நம்ம அப்படியே பழகிட்டோம். முதல்ல எல்லாம் புத்தகம் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சில பேர் வந்து நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு அப்படியே படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க முக்கியமானதெல்லாம் வந்து குறிப்பெடுத்து அதை வந்து அப்படியே பைண்டிங் பண்ணி சேஃபா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாசகர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த காலத்துல ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேகரிச்சு அவர் அழகா ஒரு புத்தக வடிவில் நியூஸ் பேப்பருங்கள, வார இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, பைண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்புறம் காலப்போக்கில் அவர் வந்து அவருக்கு அப்புறமாவோ அவர் என்ன ஆச்சு தெரியல, அந்த வாசகர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவர் வந்து இந்த மாதிரி புத்தக கடையில போட்டாரு. இப்போ அது வந்து என் கைக்கு வந்திருக்கு, அடியன் கைக்கு. அந்த அந்த கடை உரிமையாளர் திரு தாமஸ் அவர்கள், அவர் வந்து அவருக்கு 72 வயசு ஆகுது, ஐயா நல்லா இருக்கணும். அவர் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை வந்து அன்பளிப்பா கொடுத்தாரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை முதல்ல காட்டுறேன் பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. ரொம்ப பழசு. இது வந்து பேப்பர் தான், இதை வந்து புத்தகமா பைண்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் லீடர், பார்ட்டி லீடர், தமிழக வெற்றி கழகம் டிவிகேவோட லீடரு, அது இல்லாம நடிகரு, இப்ப பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப வந்து கட்சியில வந்து வந்திருக்காரு, இப்ப முதலமைச்சரோட வேட்பாளர்ல நிக்க போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேட்டி தினத்தந்தி வார மலர்ல வந்திருக்கு. அதையும் வந்து இந்த ஐயா படிச்சவர் வந்து அதையும் பைண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. இப்ப நான் அதை தான் வந்து நான் படிக்க போறேன். படிக்கிறதுக்கு முன்னாடி வாசிக்க போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பக்கத்தை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். காட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுல தலைப்பே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ரிஸ்க் தான் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்கு. அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாருங்க, ஒவ்வொரு படமும் ரிஸ்க் தான் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய படம் வெற்றி அடைஞ்ச விழாவில் ஒரு குழந்தைக்கு வந்து மோதிரம் அணிவிக்கிறார். இதுதான், இது 2 பக்கம் உள்ள ஒரு ஒரு பேட்டி. ஸோ அந்த பேட்டியை எடுத்தவங்க பிளஸ் அது இல்லாம திரு விஜய் அவர்கள் அந்த பேட்டிக்கு கொடுத்த பதில், இதை வந்து அடியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன் இந்த புத்தகத்துல இருந்து. ஓகேங்களா? எல்லாருக்கும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நேரடியா வந்து நம்ம வந்து காணொலி உள்ள போவோமா? ஒவ்வொரு படமும் ரிஸ்க் தான் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதுல பாத்தீங்கன்னா எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்கலா இருக்கு, ஏன்னா பழைய பேப்பர் இல்லைங்களா. இது வந்து எப்ப வெளியிட்டாங்கன்னா தினத்தந்தி குடும்ப மலர், குடும்ப மலர்ல 3/12/2000 ஆண்டுல 3/12/2000 அந்த வருஷத்துல வந்த பேட்டி இது, சரிங்களா? தினத்தந்தி குடும்ப மலர். இதுல ஒவ்வொரு படமும் ரிஸ்க் தான் அப்படின்ற ஒரு தலைப்புல படத்துக்கு படம் மாறுபட்ட கோணங்களில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். படத்துக்கு படம் மாறுபட்ட கோணங்களில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இன்றைய இளைய தலைமுறை நடிகர்கள். இவர்களில் விஜய் பங்கும் முக்கியமானது. ஒரு படத்தில் செய்த கேரக்டரின் சிறு சாயல் கூட அடுத்த படத்தில் வராமல் பார்த்து கொள்கிறார். குஷியில் இளைஞர்களை கவர்ந்த விஜய்
ஓடிக்கொண்டிருக்கும் பிரியமானவளே படத்தில் தம்பதிகளுக்கான புது விஷயம் வைத்திருக்கிறார். குஷின்றது ஒரு படம், பிரியமானவளேன்றது இன்னொரு படம். இந்த பிரியமானவரே படத்துல தம்பதிகளுக்கான புது விஷயம் வைத்திருக்கிறார். விஜயிடம் காணப்படும் இன்னொரு அம்சம், தனது பட வெற்றியை கூட அவர் பொதுமக்களுடன் கொண்டாடுவது. கேட்டால் ஊரூராக சென்று ரசிகர்களை இதற்கென்ன சந்திப்பதே தனி அனுபவம் என்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் படப்பிடிப்பில் கிடைத்த விஜயிடம் கேக்குறாங்க, மக்களிடமான இந்த அதிக ஈடுபாடு மூலம் நீங்கள் பொது வாழ்வுக்கு வரும் எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டோம். அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த திட்டமும் எனக்குள்ள இல்லைங்க. வழக்கமாக வெற்றி விழா என்றால் மேடையில் விருது விருது கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள், விழா முடிந்து விடும், அத்துடன் மறந்து விடுவோம். அதே சமயம் இது மாதிரியான மக்கள் விழாவாக இந்த வெற்றிக்கே அவர்கள்தான் காரணம் என்பதை உணர்த்தும் விழாவாக கொண்டாடும் போது விழாவின் நோக்கம் மக்கள் மனதில் நிரந்தரமாக தங்கி போகிறது. நடிகன் விஜய் படங்களில் நடிக்கட்டும், நடிகன் விஜய் படங்களில் நடிக்கட்டும், மனிதன் விஜய் இது மாதிரியான விஷயங்களிலும் மக்களின் அன்புக்கு பாத்திரமாகட்டுமே. இதில் ரசிகர்களுக்கான நல்ல நோக்கம் மட்டுமே இருக்கிறதே தவிர வேறு எந்த மாதிரியான உள்நோக்கமும் இல்லை. முதிர்ச்சியான கேரக்டர்களை ஏற்க இன்னும் அனுபவம் தேவை என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி. நிச்சயமாக. இப்பொழுது நான் செய்து வரும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் எனக்கு புதுவித அனுபவம் தரக்கூடியவைகளாகவே உள்ளன. பிரியமுடன் படத்தில் காதலுக்காக கொலையும் செய்வான் என்கிற கதை போக்கு முதலில் என்னை கலவரப்படுத்தவே செய்தது. இது ஒரு மாதிரியான நெகட்டிவ் கேரக்டர் ஆயிற்று, ரசிகர்கள் ஏற்பார்களா என்ற பயம் இருந்தது. படம் வெளிவந்தது, காதல் தவறில்லை, அதுவே வெறியாக கொலை வெறி அளவுக்கு மாறிவிடக் கூடாது என மெசேஜை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெற்றோர்களின் அன்பை விட காதல் ஒன்றும் பெரிதில்லை. அந்த அன்பை புறக்கணித்து அப்படி ஒரு காதல் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு மெசேஜ் காதலுக்கு மரியாதையானது. ரசிகர்களிடம் இதற்கு நல்ல மரியாதை இருந்தது. பிரியமானவளே படத்தை கூட இந்த அடிப்படையில் தான் ஒப்புக்கொண்டேன். எந்த வகையான மேல்நாட்டு கலாச்சாரமும் நம் நாட்டின் பண்பாட்டுக்கு ஈடாகாது என்பதுதான் கதையின் கரு. இந்த படம் ஏற்கனவே பவித்ர பந்தம் என் பெயரில் தெலுங்கில் சூப்பர் ஹிட், அப்புறமாய் இந்தியிலும் கன்னடத்திலும் ரீமேக் ஆகிய அங்கும் சூப்பர் ஹிட். இதையே தமிழில் செய்யும் வாய்ப்பு எனக்கு வந்த போது நிறைய யோசனை செய்தேன். மேல்நாட்டு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து இங்கு ஒரு வருட கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற இளைஞனை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ என்ற தயக்கம் இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்த கேரக்டரில் ஒரு மயக்கம் இருந்தது. படமாகிற நேரத்தில் என்னிடம் பலர் இதில் கத்தி மேல் நடக்கிற மாதிரியான கேரக்டர் உன்னுடையது
கொஞ்சம் மங்கலா இருக்கு, பாக்குறேன். படமாகிற நேரத்தில் என்னிடம் பலர், இதில் கத்தி மேல் நடக்கிற மாதிரியான கேரக்டர் உன்னுடையது, எதற்கு ரிஸ்க் என்றார்கள். எனக்கு நம்பிக்கை இருந்தது, நடித்தேன். படம் ரிலீஸ் ஆனது. 5வது நாள் தியேட்டர் அதிபர்கள் போனில் வந்து விட்டார்கள். என்ன தைரியத்துல இந்த படம் பண்ணீங்க என்று கேட்டார்கள். அதோடு அவர்களே, குஷி படம் பண்ணீங்க, அது இளைஞர்களை கவர்ந்து ஹிட்டானது. இது பெண்கள் சப்ஜெக்ட்ங்கிறதால அவங்க பக்கம் இன்னும் சரியா ரீச் ஆகல என்றார்கள். அப்போதுதான் ரிஸ்க் எடுத்து விட்டோமோ என்று தோன்றியது. இந்த நேரத்தில் ஆஸ்கார் மூவிஸ் ரவிச்சந்திரன் சார் பத்தி சொல்லணும். நல்ல தயாரிப்பாளர், நல்ல விநியோகஸ்தர். பிரியமானவளே படத்தை அவர்தான் வெளியிட்டிருந்தார். படத்தின் ஆரம்ப வசூல் தயக்கம் பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக படம் பற்றி ரசிகர்களுக்கு தெரிய வைத்தார். இதற்குள் படம் பற்றிய விமர்சனங்களும் சேர்ந்து கொள்ளவே படம் கிளிக் ஆகிவிட்டது. உண்மையில் படத்துக்கு படம் இந்த மாதிரியான ரிஸ்க் அவசியம்தானா என்று தோன்றும். ஆனால் ரசிகர்களுக்கு புது புது விஷயம் கொடுத்தாக வேண்டும் என்கிற தாகம்தான் இது மாதிரியான ரிஸ்குகளில் எங்களை ஈடுபடுத்துகிறது. அடுத்து வரவிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படமும் மலையாள ரீமேக் தான். முழுக்க முழுக்க அக்மார்க் நகைச்சுவையால் செய்யப்பட்ட இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே சிரிப்பு வந்து விடுகிறது. படம் வரும்போது ரசிகர்களும் சிரிப்பில் குலுங்க போகிறார்கள். மற்றபடி டைரக்டர்கள் விக்ரமன், சரண், எழில் ஆகியோர் என்னை வைத்து இயக்கப் போகும் படங்கள் ரீமேக் இல்லையே. எனக்கு தேவை ரசிகர்களை கவரும் கதை, அவ்வளவே. சினிமா வேறு குடும்பம் வேறு என்று நினைக்க காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில், இரண்டுமே வேறு வேறு என்பதுதான். சினிமா என்பது நான் சார்ந்த தொழில். அந்த தொழிலில் மட்டுமே நான் விமர்சிக்கப்பட விரும்புகிறேன். குடும்பம் என்பது ஒருவருக்கும் உள்ளது போல் எனக்கும் அது தனிமைப்படுத்தப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும். குழந்தைக்கு அப்பாவாகவாவது சொல்லலாமே. குழந்தைக்கு அப்பாவாகவாவது சொல்லலாமே அப்படின்றாங்க. என் மகன் சஞ்சய் பிறந்த பிறகு என்னிடம் பல மாற்றங்கள். வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவனை கொஞ்சவே நேரம் சரியாக இருக்கும். இன்னொன்று, நான் அப்பாவான பிறகு என் அப்பா அம்மா மீதான மரியாதை கூடியிருக்கிறது. ஒரு நல்ல மகனாக என்னை உருவாக்க அவர்கள் எத்தனை சிரமம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். பெற்றோரிடம் கற்றுக்கொண்ட விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலு, அப்பாவிடம் நேரம் தவறாமையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அம்மாவிடம் அன்பு, அம்மாவை போல் அன்பு செலுத்தும் ஒரு மனைவியும் இப்போது கிடைத்திருக்கிறார். இன்றைய தமிழ் படங்கள் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு, இதுவரை தப்பு செய்தவர்கள் அதற்கு சினிமாவை உதாரணம் சொல்லும் நிலையில்தான் இருந்து வந்தது. 100வது நாள் பார்த்துவிட்டு ஒருவர் 9 கொலை செய்ததாக வந்த அன்றைய பரபரப்பு செய்தி போன்றவை இதற்கு உதாரணம். இன்றைய சமுதாயத்துக்கு தேவை நல்வழிப்படுத்துகிற சினிமா. உதாரணத்துக்கு பிரியமானவளே படத்தை கொள்ளலாம். இந்த படம் பார்த்துவிட்டு பிரிந்து வாழ்ந்த 2 தம்பதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். எனக்கு இது பற்றிய தகவல் கிடைத்ததும் அந்த தம்பதிகளை
எங்க வீட்டுக்கு வரவழைத்தேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேர காரணமாக படத்தில் அமைந்தது எது என்று கேட்டேன். பிரிந்து பிரிந்து வாழ்கிற எந்த தம்பதிகளாவது இந்த படம் பார்த்த பிறகு சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் இந்த படத்தின் நிஜமான வெற்றி என்று படம் வெளியான நேரத்தில் ஒரு டிவி பேட்டியில் கூறியிருந்தேன். அந்த பேட்டியை அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்திருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையின் அவசியத்தை படமும் உணர்த்திவிட ஒன்று சேர்ந்து விட்டார்கள். 2 தம்பதிகள் விஷயத்திலும் இதுதான் நடந்திருக்கிறது. அந்த பேராகிராஃப திருப்பி நம்ம படிப்போம், சுவாரஸ்யமா இருக்கும். இன்றைய சமுதாயத்துக்கு தேவை நல்வழிப்படுத்துற சினிமா. அது வேணா திருப்பி படிக்கிறேன், அதை கேளுங்க. உதாரணத்திற்கு பிரியமானவளே படத்தை எடுத்துக் கொள்ளலாம். இந்த படம் பார்த்துவிட்டு பிரிந்து வாழ்ந்த 2 தம்பதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எனக்கு இது பற்றிய தகவல் கிடைத்ததும் அந்த தம்பதிகளை எங்கள் வீட்டுக்கு வரவழைத்தேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேர காரணமாக படத்தில் அமைந்தது எது என்று கேட்டேன். பிரிந்து வாழ்கிற எந்த தம்பதிகளாவது இந்த படம் பார்த்த பிறகு சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் இந்த படத்தின் நிஜமான வெற்றி என்று படம் வெளியான நேரத்தில் ஒரு டிவி பேட்டியில் கூறியிருந்தேன். அந்த பேட்டியை அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தியேட்டருக்கு போய் படம் பார்த்திருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையின் அவசியத்தை படமும் உணர்த்திவிட ஒன்று சேர்ந்து விட்டார்கள். 2 தம்பதிகள் விஷயத்திலும் இதுதான் நடந்திருக்கிறது. இரு ஜோடிகளையும் மறுபடியும் புதுமண தம்பதிகளாக்கி சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தேன். இந்த சம்பவம் மூலம் நான் உணர்ந்த விஷயம், நடிகனுக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கிறது என்பதுதான். சொல்லும் போதே விஜயின் முகத்தில் அந்த பொறுப்பை உணர முடிந்தது. இதுதாங்க பேட்டி முடிஞ்சிச்சு. அப்படியே தப்பி தடுக்கி எப்படியோ படிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பேப்பர் இல்லைங்களா, அது கொஞ்சம் மங்களா இருந்து எழுத்து, அதிலும் நடுராத்திரில பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமா இருந்து, இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டேன். தம்ப்நெயிலையும் பாத்தீங்கன்னா தலைப்புலயும் இதே பக்கத்தை அப்படியே போட்டுதான் எழுத்து போட போறேன். அதனால அப்படியே பாருங்க. திரும்பவும் மீண்டும் அந்த பக்கங்களை உங்களுக்கோசரம் நான் காட்டுறேன். நண்பர்களே, மக்களே, சந்தோஷங்களா? ஸோ விஜய் ரசிகர் அத்தனை பேரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேட்டி பாருங்க. அவர் படத்துல பார்த்துட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவியை ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்கள அந்த அப்பதான் அது மாதிரி சேர்ந்தாதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. அந்த படத்தை, அந்த பேட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்க அதை கேள்விப்பட்டு இவர் அவங்கள இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சி அவங்களெல்லாம் பாராட்டி அவங்கள நல்ல மாதிரியா சொல்லி திருப்பியும் புதுமண தம்பதியா வழி அமைச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இது மாதிரி நான் உண்மையிலே சொல்ல போனா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் படங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகுது. ஏன்னா நான் உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல சைக்கிள் ஓட்டியிருக்கேன். இந்தியாவில் உலக அமைதியை எடுத்துக்கின்னு, குழந்தை தொழிலாளர் கூடாது, போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் கூடவே கூடாது, போர் வெற்றியை பெறாது, ஏழ்மை ஒழிப்பு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இது போன்ற யோகாவை அப்படியே பரப்பிக்கிட்டு நான் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு 1985 வருடத்துல இருந்து இந்தியாவில் நான் எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கேன்.
அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மோட்டார் சைக்கிள்ல ஊரா சுத்தி உலக அமைதியை இதே விழிப்புணர்வை எடுத்துட்டு அப்படியே போயிருக்கிறேன். இதனால இந்த காடு மலை அது கொகை கிராம மக்கள் அது இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு சினிமா போய் பார்க்குற அந்த மைண்டே இல்லாம போயிடுச்சு. வேற எதுவும் விஷயம் இல்லை. அதனால நான் நிறைய படங்களே பார்த்தது இல்லை. அதனால இனிமேல் தான் வந்து ஏதாவது அப்படியே படங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் படம் பார்த்து. சரிங்களா? ஆனா அதனால இன்னொன்னு நான் ரொம்ப ஆவலா சொல்லிக்க விரும்புறேன். படம் எடுக்கிறவங்க எதுவும் வன்முறை இல்லாம, அடிதடி இல்லாம, குத்து வெட்டு ரத்தம் இல்லாம, ரத்த கலரியே இல்லாம படம் எடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைங்க, சந்தோஷப்படுத்துங்க, ஆனந்தப்படுத்துங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்து அதே மாதிரி அந்த ஹீரோ மாதிரியே இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதனால படங்க வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுது மனதளவுல. அதனால அதை பாக்குற மக்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அதே மாதிரி ஆகணும்னு ஒரு தோணல் வரும். அதனால ஒரு நல்ல படங்களா கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெண்டை புது புது எவ்வளோ கதைங்க இருக்குது. அந்த மாதிரி கதைகள் எல்லாம் போட்டு யார் மனசும் பாதிக்க இல்லாத ஒரு கதை பார்த்தாங்கன்னா அப்படியே இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கலாமே, இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து ரசிச்சு படத்தை பார்த்துட்டு அப்படியே வரணும் மக்கள். சரிங்களா? இதுதான் வந்து அடியன் நான் ஒரு உலக அமைதி காப்பாளரா, ஒரு வேர்ல்டு பீஸ் மேக்கரா நான் விரும்புறது இதுதான். சரிங்களா? இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுவோம். வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகம் ஒரே குடும்பம். திரு விஜய் அவர்களும் நம்மளோட குடும்பம் தான். இதை பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒரே குடும்பம் தான். சரிங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி யோகா ரத்னா. மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு காணொளியில உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட, நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோட நல்லா இருங்க. நீங்க நல்லா இருக்க வாழ்த்துக்கள். சரிங்களா? அதுவும் இல்லாம அடியன் வந்து ஒரு யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ கடந்த 1985 முதல் உலக அமைதிக்காக இருசக்கர வாகனத்துல எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சைக்கிள்ல ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர், பைக்ல ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் வேர்ல்டு பீஸ்க்காக. அது மாதிரி வந்து 1987 முதல் யோகாவை பயிற்சி கொடுத்துட்டு வரேன். இந்தியாவிலும் பிற நாடுகள், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலாந்து இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கேன். இன்னமும் இங்க பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சென்னையில யாருக்காவது வந்து கிளாஸ் வேணும்னா, திரு விஜய் அவர்களுக்கும் கிளாஸ் வேணும்னா அடியனோட கைபேசி எண் 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. தயவு செய்து நேரடியா வீட்டிலேயே வந்துட்டு உங்களுக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். முதியோர்களுக்கும் எடுப்பேன். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100 வயசு ஆனாலும் பரவாயில்ல. யாருக்காவது வந்து உடல்நிலை சரியில்லைனாலும் சொல்லுங்க. நேரா வந்து அவங்களுக்கும் வந்து பயிற்சி கொடுக்கும். அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்களும் கிளாஸ் எடுக்கணும். அது இல்லாம ஆட்டிசம் போன்ற ஸ்பெஷல் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் என்ற ஒரு நோய் எங்கேயோ ஒரு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கூட, நீங்க எடுத்துட்டு இருக்கிற மருந்துகள் கூட யோகா பயிற்சியும் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால வந்து அடியனை வந்து கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை என்னுடைய கைபேசி எண்ணை தெரிவித்துக் கொள்கின்றேன். 9840104526 கால் பண்ணுங்க. திரு விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நடிகர், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வைக்காதீங்க மைண்ட்ல. ஜாலியா ரிலாக்ஸா இருங்க. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு சைக்கிளிங்னா ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியுது. அதனால அப்படியே டெய்லி ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி சைக்கிளை வேணா கூட அப்படியே கார்ல ஃபிக்ஸ் பண்ணி போயிடுங்க. போயிட்டு நல்லா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டு. இன்னும் நல்லா வந்து பிரகாசமா வந்து நீங்க சிந்திக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்குலாம் வந்து அது உதவும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் ஆசன பயிற்சி, கொஞ்சம் பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு நிறைய நீங்க என்னென்னலாம் சொல்ல விரும்புறீங்களோ அதெல்லாத்தையும் வந்து இன்னும் தெளிவா, அழகான முறையில, சாந்தமான முறையில, ஒரு மன இறுக்கம் இல்லாம எப்படியெல்லாம் இன்னும் சொல்லலான்றது நிறைய, அதான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க இந்த மாதிரி யோகா பயிற்சி, இந்த மாதிரி சில சைக்கிளிங் பயிற்சி இதெல்லாம் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் மைண்ட்ல. அதுக்குதான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். மகிழ்ச்சி. தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா?
ஹரி ஓம்.